எனக்கும் உம்முடைய ஆவியை தர நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க. Lord, you are faithful to give the Spirit to me as well. Acts chapter 2 verse 12 ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னால், When we read it from Acts chapter 2 from verse 12 onwards, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இங்கே இவங்க ஆவியை பெற்ற 120 பேருக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் பிரமித்தார்கள் என்று the எழுதப்பட்டிருக்கிறது. verse says here, when they have seen that 120 people received the anointing, they've been amazed and அந்த perplexed. பிரமித்த கூட்டத்தை பார்த்து தான் பேதுரு வேத வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார். It's only those group that has been amazed. The Peter is giving the word. வசனம் அதே சாப்டர் 17 ல வசனம் சொல்லுகிறது, The same chapter verse 17 says, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். in the last days God says, I will pour out my spirit on all people. இந்த வசனத்தை நீங்க எத்தனை பேர் வாசித்திருக்கிறீங்க? How many of you have read this verse? இந்த வார்த்தையை நீங்க வாசித்திருக்கிறீங்களா? Have you read this verse? இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? For whom this verse have been written? யாருக்கு இந்த வசனம் For எழுதப்பட்டிருக்கிறது? whom is the word has been கிறிஸ்து written? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உரியது. This word belongs to all the people who have accepted Jesus Christ as their savior. நீங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் Whether you ask or வசனம் not, தெளிவாய் சொல்லுகிறது, the verse very clearly says நான் here, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று I சொல்லி will இருக்கிறார். pour out my spirit on all people. சொன்னவர் அவர் உண்மையுள்ளவர், The Lord who said he is faithful. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். The God who promised இது this, அப்போஸ்தலர் நாட்களில் மாத்திரம் நடந்த அனுபவம் அல்ல, it is not an experience happened இன்றைக்கு only வரைக்கும் in the நடந்து days of- கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். Even today this experience is இன்றைக்கு going வரைக்கும் on. நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். Even today this is the experience that we need பரிசுத்த to ஆவியானவரை பெறாம நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியாது. Without receiving the Holy Spirit, you will not be able to pray in the Spirit. அப்ப முதலாவது நாம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், First thing, the first truth that we need to understand is, பரிசுத்த ஆவியானவரை நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். I have to receive Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்காக நீங்க வாஞ்சிக்க வேண்டும். I have to long for the overfilling of the லூக்கா Spirit. சாப்டர் 11 verse 13 ல வாசிக்கும் பொழுது In Luke chapter 11 verse அங்கே 13, வசனம் it இப்படியா says, சொல்லுகிறது. the verse says like this. வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். He says how much more assured it is. ஆமா, இந்த வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. This verse is இது very இயேசு important. கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற வார்த்தை. This is the word that the Jesus Christ has given for each and ஆமென். every one எனக்கும் of us. உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை பிதாவானவர் கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. How much more will your Father in heaven give the Holy Spirit to those? அப்படி இல்லாவிட்டால் இந்த வேதம் பொய்யாக மாறிவிடும். If not, then this scripture will become a lie. ஆமென். இந்த வார்த்தை பொய்யாக நிச்சயமாக மாறாது. These words will never go lie. அப்ப சம்திங் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். This means something that we need to ஏன் இன்னும் நான் analyze. பெறல? Why I have not அதுக்கு என்ன received தடை this? இருக்குது? What is the block என்னுடைய for that? அவிசுவாசம் காரணமா? Is it my disbelief? என்னதான் காரணம்? What is the reason நான் for this? பெற்றுக்கொண்டே தீரணும். I have to receive it காத்திருந்தே first. தீரணும். I will wait for ஆமென். this. அது பெற்றாதான் நான் இன்னும் ஆவிக்குள்ளாக முடியும். Only when I receive it, I will be able to move forward in my spiritual உங்களுடைய life. ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும். You have to move on to the next level in your spiritual life. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும் பொழுது When we read about the prophet Ezekiel, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? அவருடைய ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு போறாரு. what does Lord do? He brings the Ezekiel prophets into his அவர் temple. கட்ட போகிற புதிய ஆலயத்துக்குள்ள கூட்டிட்டு To போகிறார். the temple which is going to அவர் build. தரிசனத்துல பார்த்து கொண்டிருக்கிறார். In his vision that he sees அங்கே that, ஆலயத்துக்குள்ள இருந்து அவரை வழியில அவரை திரும்பி வர பண்ணுகிறார். and he brings him out of the அவர் temple. வழியில திரும்ப வரும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஜீவ நதியை அங்க பாக்குறார். அவர் When he is coming out of the temple, he sees the living water flowing in there. அங்க வாசல் படியில் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதை பார்க்கிறார். From the steps that the river is coming out and just flowing towards it. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது பலிபீடத்தில் இருந்து அது என்ன செய்கிறது? அங்கே தெற்கே பாய்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. From the right altar, it is just flowing towards the south. That is what has been written. அப்போ ஒரு தேவதூதன் என்ன செய்கிறார்? அவரோட கூட்டிட்டு போறாரு. And there is an angel of God takes him there. வேதம் சொல்லுகிறது 1000 முழம் அளக்குறாரு. The scripture says he measures it like 1000 feet. கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்த போது After he have measured as 100 cubits on the அங்கே right hand சொல்லுகிறார், என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். and he made him to pass through the water. ஆமென். வசனம் சொல்லுகிறது தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது. He says, the verse எசேக்கியேல் says, chapter 47 verse 2 ல இருந்து வாசித்தீர்கள்னு சொன்னார். if we read from Ezekiel chapter 47 from verse 2 onwards, இங்க ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய லெவலை நான் இந்த இடத்துல காட்ட I விரும்புகிறேன். just want to show your spiritual level on this passage here. ஆமென். முதல் 1000 முழம் அளந்த போது When they have measured the first 100 just cubits, கணுக்கால் அளவு தான் தண்ணி.
It was just, the water was up to the level of their ஆமென். ankle. தேவனுடைய சபையாகிய சரீரமானிய தேவனுடைய ஆலயம் The church, you are the body of the Christ. ஜீவ நதியினால நிரப்பப்பட்டிருக்கிறது. It's been filled up with the living water. ஆனா எந்த அளவுக்கு நாம இருக்கிறோம் என்றது மிக முக்கியம். But what measure we are is very important. ஃபர்ஸ்ட் 1000 முழத்தை அளந்த போது When they have measured அது the வெறும் first கணுக்கால் அளவு தான் 1,000, இருக்குது. it was only up to the ankle level. கணுக்கால் அளவுல இருந்தா போதாது. It is not enough if the water இந்த is up to அபிஷேகத்தை the ankle. பெற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்றேன். For all the people who have received the anointing, உங்களுடைய I'm saying, அபிஷேகம் உங்க மேல இருக்கிற ஆவியானவருடைய அக்கினி எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க அளவுகோலால் அளக்க வேண்டும். you have to measure the amount of anointing and the fire of the Spirit in you. 1000 முழம் அளந்துட்டு தண்ணியில நிரம்பிட்டேன்னு என்று ஓட்டு நினைச்சிட்டு நின்றாதீங்க. Just do not think I have measured 1000 cubits and water is up to the ankle. கணுக்கால் அளவு தான் Stop நிக்கிறீங்க. there. You are just on the கரையில ankle. தண்ணியில நின்றுட்டு நான் மூழ்கி தண்ணிக்குள்ளான்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. Just don't be on the shore and say that I've been immersed in water. அங்க வசனம் சொல்லுகிறது தேவதூதம் விடல எசேக்கியேல. The verse says the angel did not stop இன்றைக்கு you there. ஆவியானவர் உங்களை விட்டுற கூடாது. And the Holy Spirit should not உங்க leave you ஒருத்தரே அவர் here. விட கூடாது. He should not leave you here. அடுத்த லெவலுக்கு போகணும். You have to move on to வசனம் the 3 next level. சொல்லுகிறது. Verse 3 says, அந்த புருஷன் என்ன செய்கிறார்? what did the man do? 4வது வசனம். Verse 4, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து. he measured off another 1000 cubits. ஆமென். பின்னும் அந்த வார்த்தை மிக முக்கியம். பின்னும். Again, ஆமென். பின்னும் 1000 முழம் அளந்து he measured off another 1000 என்னை cubits தண்ணீரை again. கடக்க பண்ணினார். And he led me through the அங்கே water. தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. The water was knee இப்போ deep. முழங்கால் அளவுல வந்துட்டு நிக்கிறாரு. So now he comes and stops at the knee கொஞ்சம் deep. பரவாயில்ல, கொஞ்சம் ஆழம் தெரியுற மாதிரி இருக்குது. Okay, I have reached some extent. I could சில see பேர் the நேத்து depth. போட்டோ எடுக்கும்போது அப்படிதான் முழங்கால் விளக்கு நின்றுட்டே போய் ட்ரெஸ் போய் பார்த்துனாங்க, ஏதோ குளிச்ச மாதிரி. And that's why the people who were on the knee depth yesterday, they just went and changed their dress as if they have some. முழங்கால் அளவு. Just the knee deep. முழங்கால் அளவோட நிக்க முடியுமா? Can we stop at the knee ஆவிக்குரிய depth? வாழ்க்கை என்பது ஆண்டவர் எங்கேயுமே என்ன செய்யல, ஒரு எண்ட வைக்கல. In the spiritual life, the Lord has not kept any end. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அது வளர்ந்து கொண்டே போகிற ஒரு அனுபவம். A spiritual life is something that's experienced, that ஆழத்துக்குள்ள போய் கொண்டே இருக்க வேண்டும். You will just move on to depth. முழங்காலோட நான் நின்ற கூடாது. I should not stop at the knee உன்னத depth. அனுபவங்கள் வேணும். The divine experience. தரிசனங்களை I should get. பார்க்க வேண்டும். I need to see a vision. ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க I வேண்டும். have to listen to his கர்த்தர் voice. வெளிப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது அதுக்காக மன்றாடுகிற அந்த ஆழத்துக்குள்ள நாம போக I வேண்டும். have to move on to the deep when Lord shows his vision. I have to pray for that. இது to the யாருக்குரியது? சபைக்குரியது. Whose is this? This belongs நாம to உயிரோடு the church. இருக்கும்போது தான் இதை அனுபவிக்க முடியும். When we are alive, we பரலோகத்துக்கு போன பிறகு அந்த அனுபவம் என்னத்துக்கு? after going to the யாராவது பரலோகம் போன பிறகு அந்த அனுபவத்துக்காக வாஞ்சிக்கிறீங்களா? do anybody longs for this experience after reaching அப்ப heaven? நீங்க எங்க அனுபவிக்க முடியும்? Where will you be able இப்ப to இங்க அனுபவிச்சா experience? தான் நீங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க முடியும். Only if you experience it today, you will be புரியுதா? like a superstar. சோ ஆண்டவர் அதுக்காகத்தான் ஊற்றி இருக்கிறாரு. That's why the Lord has ஆமென். அந்த poured it. அனுபவத்தை அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும் இந்த The பூமியில. experience that his children has to experience it. in அவருடைய life. ராஜ்யத்துக்காக For போக்கஸ் his அவருடைய kingdom. ராஜ்யம் தான். The focus is for his சோ kingdom. இப்ப முழங்கால் அளவு வந்தாச்சு. Yes, we have reached up to the வசனம் knee சொல்லுகிறது. depth. The verse says, அதே verse 4 சொல்லுகிறது. verse 4 says, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து he measured off another 1000 என்னை கடக்க cubits பண்ணினார். again. He led me through the water. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். Just look at your neighbor அவர் and நிப்பாட்டல்ல, say, he did not தேவதூதன் stop நிப்பாட்டல்ல. there. The angel didn't பக்கத்துல stop பார்த்து உங்க there. வைஃப் பார்த்து சொல்லுங்க, எல்லாட பக்கத்துல யாராவது பார்த்து சொல்லுங்க. Look at your next person and say, பின்னும் அவர் நிப்பாட்டல்ல, he didn't stop இன்னும் there. 1000 முழம் அளக்கிறாரு. He made them to measure 1000 முழம் அளக்கிறாரு. measured 1000 அங்க இப்ப cubits again. இடுப்பளவு கொண்டு போயிட்டாரு. And now he சொல்லுங்க has பக்கத்துல taken இடுப்பளவு up கொண்டு to the போயிட்டாரு. west. Say to your கேளுங்க neighbor, பக்கத்துல நீங்க இடுப்பளவு போயிருக்கீங்களான்னு கேளுங்க ask the பார்க்கலாம். next person, has கேளுங்க gone up to பக்கத்துல. the west level. டங்ஸ்ல தான் பேசுறோம். Yes, we are talking in இடுப்பளவு tongues. போயிருக்கீங்களா? Have you gone up to the கேளுங்க west பக்கத்துல level? பார்த்து. Ask கொஞ்சம் the கேளுங்க. person next to you. கேட்டா என்ன நடக்கும்? If you ask, நானே what will போகல happen? பாஸ்டர். I myself have not gone எப்படி there, இந்த கேள்வியை pastor. கேக்குறேன்டா? How will I ask this question to others? நிச்சயம் ஆண்டவர் கொண்டு போவார். Definitely the Lord will ஆமென். take அந்த you. அனுபவத்துக்குள்ள கொண்டு போவார். He will take you through that experience. வசனம் சொல்லுகிறது. The verse says, 5வது வசனம் சொல்லுகிறது. verse 5 says, பின்னும் again, அங்க நிப்பாட்டல, இடுப்பளவோட நிப்பாட்டல. he didn't stop at the பின்னும் west. அவர் 1000 முழம் அளந்தார். He measured off another 1000. அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. But now it was a river that I could not cross. தண்ணீர் நீச்சலாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. Because the water had risen and was deep enough to swim ஆமென். in. இந்த வசனத்துல 5வது வசனத்துல பார்க்கிறபடி As we see it in verse 5, நீச்சல் ஆழத்துக்கு போக வேண்டும். we have to go to a deep that is enough to swim. ஆமென். நம்ம மத்தியில இருக்கிற அம்மா நல்லா நீச்சல் அடிச்சாங்கல்ல அந்த ஸ்கெக்னஸ் பீச்சுக்கு போன இடத்துல. So the
The mother who was with us, she swam in the neckness. நீச்சல் தெரியாம அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது. We cannot go to the deep where we are not able to வசனம் swim. இங்க சொல்லுகிறது The verse says, கடக்க கூடாத நதி. it's a river that நீங்க no ஒரு one can இடுப்பு cross. அளவை தாண்டி கொஞ்சம் மேல போயிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது. If the water has gone above your waist, then you will அந்த not have நதி balance. உங்களை எங்க இழுத்து போகுதோ அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? விட்டு கொடுக்கணும். Wherever the river takes you, you will go நீச்சல் there. தெரிஞ்சா மாத்திரம் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தாண்ட முடியும். Only if you know swimming, you will be able to இங்க cross உங்களுக்கு that நீச்சல் river. அவசியம் கிடையாது. Here, you do not need நீங்க swimming. ஜஸ்ட் அந்த நீச்சல் ஆழத்துல போய் அவர்ட்ட சரண்டர் பண்ணுனா அவர் உங்களை இழுத்து கொண்டு போவார். Once you have gone to the deep enough to swim, he இன்றைக்கு himself சபைக்கு will அந்த lead அனுபவம் you. தான் வேண்டும். And that is what the church will ஆமென். need. நம்ம நீச்சல் ஆழத்துக்கு சபை போகணும். A church has to go deep enough to இந்த swim in. வசனம் கர்த்தருடைய வசனமாக இருக்குமானால், This is the word, if it's coming from the கர்த்தர் Lord. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவருடைய சபைக்கு கொடுத்திருப்பாரானால், If the God has given this promise to நிச்சயமாக this church, நீச்சல் ஆழத்துக்கு சபையில் இருக்கிற மக்கள் போக முடியும். definitely the congregation would be able to go the deep சாலமோன் enough to swim. கட்டிய ஆலயத்தில் ஆசாரியர்கள் நின்று அவர் ஆராதிக்க கூடாது இருந்தது என்று வாசிக்கிறோம். It has been written in the temple that has been built by Solomon, the priest was not able to stand there and worship the அப்போ Lord. நீச்சல் ஆழம் என்று ஒரு ஆழம் உண்டு. So there is a deep that is deep enough to நம்ம swim. நீண்ட கூட முடியாத அளவுக்கு அந்த ஆழம் ஒன்று உண்டு. Even there is a deep where we are not அந்த able to அனுபவத்துக்குள்ள swim. சபை வருமானால் If the church congregation gets into நிச்சயமாக that நான் சொல்ல experience, முடியும், நீங்க பரலோகத்துக்கு போகிறவர்களும் இறங்குறவர்களுமாக மாறிவிடுவீர்கள். definitely I will be able to say that you are the people who are walking up and down to heaven.